பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல ஒரு பக்கம் பார்வதி மற்றும் திவாகர் கார்டன் ஏரியால உட்கார்ந்துக்கிட்டு பிக் பாஸ் ஹவுஸ் மேட்சை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க மக்களே. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பிரவீன் நாமினேஷன் போனதுல இருந்து வேற மாதிரி மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாரு. கரெக்ட் தான். ஏன்னா போன வாரம் இருந்த பிரவீனுக்கும் இந்த வாரம் இருந்த பிரவீனுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. போன வாரம்லாம் எல்லாத்துலயும் துடுக்கா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாரு, மோதிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா போன வாரம் திவாகருக்கு எதிராக அடிச்சு திவாகருக்கு எதிராக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது அவருடைய திட்டமா இருந்துச்சு. பட் போன வாரம் வீக்கெண்ட்ல வந்த கிளாப்ஸ் சத்தம் அவ்வளவு இருக்கு. ஸோ அதனால இப்ப சைலண்டா அடக்கி வாசிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் அடக்கி வாசிக்கிறாரு. இட் இஸ் ஸ்மார்ட் பிளே தான். ஏன்னா ஒருத்தருக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம போய் அடி வாங்கி ஒரு நெகட்டிவ் வாங்க வேண்டாம் அப்படின்றதுக்காக அடக்கி வாசி இருக்கிறதும் நல்ல கேம் பிளே தான். ஓகே, ஆனா இதை இப்படி சொல்றாங்களா? உடனே பாரு என்ன சொல்றாங்க, அவர் அப்படியே மாறிட்டாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஆமா, பயங்கரமான நடிப்பு, நடிக்கிறான், பேசிக்கலி ரொம்ப ரொம்ப நடிக்கிறான் அப்படின்னும் போது அவர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் எனக்கு அவருடைய ரியல் ஃபேஸ் வெளியே வந்த மாதிரி தெரியல. எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு, அவர் நடிக்கிறார் தான். ஏன்னா அவர் ஆக்டிங் ப்ரொஃபஷன்ல இருந்து வர்றதால அது அவங்களுக்கு கை வந்த கலை, ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. நேத்து ஒரு இடத்துலயுமே இடிச்சுது. ஒரு பக்கம் சுபிக்ஷா வியானா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நமக்கு லாயலா இருப்பாங்களா, அந்த வீட்டுக்கு போனாலும் நமக்கு லாயலா இருக்கிற ஒரு பர்சன் அனுப்பணும்ன்ற டைலாக் சொன்னது இவர் தான். அந்த இடத்துல வியானா எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க, யாரோ சொன்னாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பக்கம் இவருக்கு மட்டும் க்ளோஸ் அப் வைப்பாங்க, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் அப்படியே சைலண்டா அடக்கி வாசிக்கிற மாதிரியும் அப்படியே இருந்திருப்பாரு பிரவீன்ராஜ். அப்படியே எஸ்கேப் ஆயிரும், நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுருவோம். சொன்னவர் இவர் தான். அங்க யாருமே சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஞாபகமே இல்லைன்னு சொன்னவொடனே ஓகே, நம்மளா போய் வாய் கொடுக்க வேண்டாம், அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்ற மாதிரி சைலண்டா நழுவுன மொமெண்ட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இப்போதைக்கு அவர் இப்போ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது யோசிக்கலாம். மிக விரைவில் உண்மையான ஃபேஸ் வெளியே வரும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ பேசிக்லி இஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாரு. ஏன்னா போன வாரம் திவாகர் ஃபுல்லா இறங்கி எது இருந்தாலும் நோண்டிக்கிட்டே இருந்தார்ல, அப்பயே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு பார்த்துருக்கிறதால ஸோ அவன் அப்படிதான் இருப்பான், இவன் இந்த கேமுக்கு செட் ஆக மாட்டான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. கரெக்ட் தான், தப்பு இல்லை. அடுத்து கமருதீன் ஆல்சோ நாட் குட் அப்படின்றதையும் திவாகர் சொல்றாரு. ஆனா கமருதீன் சொன்னா திவாகர் கமருதீன் சொல்லலாம், ஆனா பார்வதி கமருதீன் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா பேசிக்கலி ஈஸியா பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல், போற போக்குல ஈஸியா ஹஸ்பண்ட் மெட்டீரியல், இந்த மாதிரிலாம் ஆகலாம். அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்வதி நேத்து வலிஞ்ச மொமெண்ட்டும் அவங்கள பாராட்டின மொமெண்ட்டும் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுல. அவன் அப்படிதான். பட் இருந்தாலும் அவனை பல பேருக்கு பிடிக்கும்னு சொன்னாங்களே, அதனால என்ன சொல்றாங்க, எப்படிலாம் பார்வதி சப்போர்ட் பண்றாங்கன்றத பார்த்துனது. அவனும் கொஞ்சம் இஸ் நாட் தட் மச் குட், பட் பரவாயில்ல. ஸோ இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவனுடைய டாக்ஸிக் லெவல் ஓகே தான். மற்றவங்களோட அவனுக்கு டாக்ஸிக் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா கமருதினால நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கிருந்து வாங்க முடியுது, இங்க இருந்தும். ஸோ ரெண்டு சைடு இன்ஃபர்மேஷன் நமக்கு வரணும்ல, அங்கிருந்தும் நம்ம வாங்கிக்கலாம். அவனும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கான், பல இடத்துல நல்லா பேசுறான், ஜாலியாகவும் இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்குன்றத பார்வதியுமே பாக்குறாங்க. ஸோ நினைச்சேன் திவாகர் சொன்னோன்னே அந்த இடத்துல அப்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். கரெக்டாக அந்த இடத்துல அப்போஸ் பண்ணி அவன் அந்த அளவுக்குலாம் இல்லைண்ணே, அவன் கோவக்காரன் தான், பட் ஓகே நல்ல பையன் அப்படின்ற கேட்டகரி பார்வதிக்கு நல்லாவே பதிஞ்சு விட்டது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து அதை தாண்டி இவனுங்கெல்லாம் போடுறானுங்க பாருங்க வேஷம் அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேரை பதிவு பண்றாங்க. எஃப்ஜே, பிரவீன் மற்றும் சபரி. இவங்கெல்லாம் விஷம்ட்டு. இது பார்வதி போன வாரத்துல இருந்து பண்ற விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல மோஸ்டா எல்லாரையுமே சொல்லிட்டாங்க விஷம்னு. சொல்லாத இருக்கிற மிச்ச நபர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் கலையா இருப்பாரு, இன்னொரு பக்கம் திவாகரா இருப்பாரு. இந்த மாதிரி கேட்டகரி மட்டும் தான் ஒரு மீனிங் பெண்டு வச்சிருக்காங்க. அதை தாண்டி வீட்டுல இருக்கிறது மொத்தம் விஷம் சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க. சொல்லாத ஆளே கிடையாது இவங்களை பொறுத்த வரையும். இதுல குறிப்பா இவனுங்கெல்லாம் ரொம்ப மோசம்ண்ணே, ரொம்ப ரொம்ப மோசம் இதுவா இருக்கானுங்க, ஃபுல்லா நடிக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. யாரு? எஃப்ஜே, பிரவீன், சபரிலாம் ரொம்ப ரொம்ப நடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. அதுல எஃப்ஜேவோட ஆட்டிடியூடு, பிரவீன் இப்ப சைலண்டா, சபரி மேலேயே எனக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது, ஏதோ ஒன்று ட்ரை பண்றாரோன்ற மாதிரி எனக்கு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு சபரி. அப்ப சொல்றாங்க, எனக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா கமருதீன் தானே ஜெயிச்சான். கமருதீன் ஒரு பக்கம் இவங்களுக்கு சார்ந்த ஒரு நபர், பார்வதிக்கு சார்ந்த நபர் தான். அந்த டீம்ல இருந்து கனிகேங்ல இருந்து ஒருத்தரும் ஜெயிக்கல. அதனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, எவ்வளவு ஜாலியா ஹாப்பியா கொண்டாடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த வாரம் நாமினேஷன் யாரு பண்ணலான்றதையும் இவங்க பிளான் பண்ணியாச்சு. யாரு? ஓப்பனாவே சொல்லிட்டார் திவாகர், அடுத்த வாரம் இவங்க 2 பேரும் தான் நாமினேட் பண்ண போறேன் அப்படின்ற டிஸ்கஷன் இப்பயும் லைவ்ல பார்த்தேன். இங்கேயும் அப்படி நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஸோ அடுத்த வாரம் டார்கெட் திரும்பவும் இருக்கிறது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளின்னு சொல்ல முடியாது இந்த இதுல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு
விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ஒரு புரிதல் வர இடமா வீக்கெண்ட் எபிசோடு அமையும். ஸோ ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் வீக்கெண்ட்ல கிடைக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த ரூட்ல டிராவல் ஆகலாமா இல்ல இப்படியே ரிவர்ஸ் வச்சிடலாமான்ற மாதிரி பல யோசனைகள் வீக்கெண்ட்ல உங்களுக்கு தெரியும். அந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் ஆட்டம் வேற மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதான் நான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த 3 பேரை பத்தி இவங்க சொன்னது சரியா தவறா? உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றது மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.